கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை புதூர், தொண்டாமுத்தூர் மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதிகளில் அதிமுக சார்பில் தாகம் தீர்க்கும் நீர்போர் பந்தல்கள் திறப்பு. அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நீர்மோர் பந்தல்களை திறந்து வைத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இரண்டாயிரத்து 11ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது பெரிய கூட்டணி அமைத்த திமுகவால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியவில்லை. கூட்டணியை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்கும் திமுகவிற்கு 2026 தேர்தலிலும் அதே நிலை ஏற்படும். அதிமுக ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. முன்னாள் அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழரசம், பழங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஸ்டாலின் வருகைக்காக சாலைகள் மூடப்பட்டு கடைகள் முடங்கியதால் வியாபாரம் தடைபட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை. ஏற்கனவே இ-பாஸ் கட்டுப்பாடுகளால் வியாபாரம் பாதித்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து துயரத்தை சந்திக்கும் உதகை வியாபாரிகள். சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே நீட் தேர்வு அச்சத்தால் அதிக அளவில் தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவி. திராவிட மாடல் அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்காததால் இதுவரை 21 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட வேதனை. தமிழகத்தில் கடந்த 9 நாட்களில் 3 மாணவிகள் நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட சோகம். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற பொய்யை கூறியே திமுகவினர் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மாணவி அனிதா மரணத்தை வைத்து அரசியல் செய்த திமுக கடந்த 4 ஆண்டுகளில் நீட் தேர்வு பயத்தால் உயிரை மாய்த்து கொண்ட 21 மாணவர்களின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது? முதல் கையெழுத்து நீட் ரத்து என கூறி ஆட்சிக்கு வந்த பொய் மாடல் திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டம் என கூறி மீண்டும் நாடகத்தை அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தனது மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரிய மா. சுப்பிரமணியத்தின் மனுவை சென்னை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்தவித உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம் என உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த முன்னாள் ராணுவ வீரர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 2வது மனைவியின் மகளுக்கு மதுபோதையில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த 2வது தந்தை போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் தப்பான அப்பாக்கள் கொடுக்கும் பாலியல் தொல்லைகளால் பெண் குழந்தைகள் வாழவே நடுங்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பிஞ்சு குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு வழங்க திராணியில்லாத ஸ்டாலின் ஆட்சி என்றுதான் முடியுமோ என்று பெற்றோர் ஆதங்கம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 இளைஞர்கள் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் மீதான பாலியல் கொடுமைகள் நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காமல் செல்வதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை மெட்ரோ ரயிலில் 21 வயது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். சென்னை போன்ற நகரத்திலேயே பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வரும் நிலையில்
அப்பா ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஆர்கேபேட்டையில் 17 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கிய நபர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறும் நிலையில் சமூக நலத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் வாணி விலாசபுரம் கிராமத்தில் 17 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற மிதப்பில் குழந்தை திருமணங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் குடும்ப தகராறு காரணமாக உறங்கிக் கொண்டிருந்த மனைவி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி கணவன் எரித்துக் கொன்ற சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் அத்துமீறல் போன்ற செய்திகளைத்தான் அதிகமாக பார்க்க முடிவதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் குளிப்பட்டியில் இளைஞர் ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே பெண்ணின் தாலியை பறித்து 5 மாத குழந்தையை கொன்ற முகமூடி கொள்ளையர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பச்சிளம் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அரிசி ஆலை உரிமையாளரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 30,000 ரூபாயை நூதன முறையில் பறித்துச் சென்ற இளைஞர்கள். விடியா திமுக ஆட்சியில் வழிப்பறி, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஏவல் துறை என்ன கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் பீகார் இளைஞரிடம் இருந்து 15 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதிய கண்காணிப்பு இல்லாததால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வெளி மாநிலங்களில் இருந்து சகஜமாக கொண்டு வரப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ போதை மாத்திரைகள் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பால்நெல்லூரில் இளைஞர்களை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 2025-2026 1.62 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற திட்டமிட்டுள்ள திராவிட மாடல் அரசு இதில் 55,844 கோடி ரூபாய் கடன் தொகையை பழைய கடன்களை அடைக்க பயன்படுத்த இருப்பதாக தகவல். கடன் வாங்கி கடன் அடைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு தமிழகத்தின் கடன் விகிதம் 26.41% என உயர்ந்து இருப்பது ஆபத்தளிக்கிறது என நிபுணர்கள் எச்சரிக்கை. சென்னை வேளச்சேரி விரைவு சாலையில் 3 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு விற்க வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பிடிபட்டது. போதைப் பொருட்களை தடுக்காமல் மாணவர்களை சீரழித்து வரும் திராவிட மாடலுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் ஆவேசம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் பால் விற்பனை தொழிலாளர்களுக்கு ரெயின்கோட் வழங்கிய திராவிட மாடல் அமைச்சர். சுட்டெரிக்கும் வெயிலில் மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சரின் இச்செயலை கண்டு எள்ளி நகையாடிய பொதுமக்கள்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பேருந்து நிலையம் அருகே விடிய அரசின் ஓட்டை உடைசல் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பயணிகள் அவதி. காயலான் கடைக்கு போகக்கூட தகுதியில்லாத தகரடப்பா பேருந்துகளை எல்லாம் பயன்பாட்டிற்கு அனுப்பி விடியா திமுக அரசு தங்களை பாடாய்படுத்துவதாக பயணிகள் வேதனை. சென்னை அம்பத்தூரில் சாலையில் நடந்து சென்ற முன்னாள் ராணுவ வீரரை பசுமாடு ஒன்று முட்டி தூக்கி வீசிய பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் துளிக்கூட நடவடிக்கையில் இறங்காததால் பொதுமக்கள் அச்சம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒரே நாளில் 64 பேரை தெருநாய்கள் கடித்து குதறிய நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தெருநாய்களின் இனப்பெருக்க கட்டுப்பாட்டுக்காக கடந்த 2023-2024 நிதியாண்டில் 10 கோடி, 2024-2025 கூடுதலாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த பெரிய தொகைகள் எங்கே செல்கின்றன என்றும் அதன் பயன்கள் எங்கே என்றும் மக்கள் கேள்வி. திராவிட மாடல் என்று பெருமை பேசும் தமிழக அரசின் ஆட்சியில் அடிப்படை பணிகளுக்கே நிதி இல்லாமல் திண்டாடும் காவல்துறை. தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களுக்கு கடந்த 7 மாதங்களாக பராமரிப்பு தொகை வழங்கப்படவில்லை என்றும் வந்த பணத்தை உயரதிகாரிகள் திரும்பி அளித்துவிட்டதாகவும் காவலர்கள் புலம்பல். சென்னை திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட கோலடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பல டன் அளவிற்கு குப்பைகள் குவிப்பு. பொதுமக்களுக்கு சுவாச நோய் பிரச்சினை ஏற்படும் முன் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் அருகே மாற்றுத்திறனாளி மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தை மீது ஏவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்துவதாக குற்றச்சாட்டு. புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்து வரும் காவல்துறை எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என மக்கள் கேள்வி. காவிரி டெல்டா பாசன திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியைப் போலவே பவானி சேமிப்பு பகுதியில் உள்ள PAP கால்வாய்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும். திருமூர்த்தி நீர்ப்பாசன திட்டக்குழு உறுப்பினர்கள் திராவிட மாடல் அரசுக்கு வலியுறுத்தல். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்களிடம் இணைய வழியில் பணம் வசூலித்த 2 வார்டன்கள் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலினின் ஆட்சியில் சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் முறைகேடுகள் நடைபெறும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் இணைய வசதி இல்லாததால் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் திருப்பூர் மாவட்ட அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் ஏற்கப்படுவது தாமதம். 2025-2026 கல்வியாண்டுக்கான திட்டமே பாதிக்கப்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளதால் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை எண்ணிக்கையில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அபாயம். கோவை அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் அவதி. திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கை, கால், வாய் நோய் ஏற்படுத்தும் தக்காளி காய்ச்சல் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அதிகம் தாக்குகிறது என மருத்துவர்கள் எச்சரிக்கை. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திராவிட மாடல் அரசு உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கோவையில் தொழிலாளர்களின் கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் தீவிரம். திராவிட மாடல் அரசின் அலட்சியத்தால் ரூபாய் 540 கோடி உற்பத்தி மற்றும் 13.50 கோடி மீட்டர் துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மின்கம்பத்தை அகற்றாமலேயே சாலை போடப்பட்டுள்ள அவலம்.
விபத்துக்கள் ஏற்படும் முன் மாவட்ட நிர்வாகம் மின்கம்பத்தை அகற்றுவதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். காஞ்சி அண்ணா மருத்துவமனையில் கடந்த 3 ஆண்டுகளில் 6588 பேருக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்ட நிலையில் போதிய சிகிச்சை வசதிகள் இல்லாததால் நம்பிக்கையின்றி திரும்பும் நோயாளிகள். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு சுகாதாரத்துறை சார்பாக மருத்துவமனை கட்டமைப்பு குறித்தும் மருத்துவர் நியமனம் குறித்தும் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் விளம்பர அறிவிப்புகளாகவே மாறிய அவலம். எளிதாக கப்பல்களுக்கு வழிவிடும் வகையில் சுமார் 5 நிமிடங்களில் தானாகவே செயல்படக்கூடிய எலக்ட்ரோ மெக்கானிக்கல் முறையை கொண்டு செய்யப்பட்ட பாம்பன் பாலம். இந்திய நிறுவனங்களால் சுமார் 531 கோடி செலவில் கட்டப்பட்ட பாம்பன் பாலம் 50 ஆண்டுகளுக்கு மேல் பராமரிப்பு தேவையின்றி நிலைத்திருக்கும் என தகவல். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி பெருவிழாவை ஒட்டி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அருள்பாலித்த சுவாமி அம்பாள். வெள்ளி சிங்க வாகனம், புலி வாகனம், பூத வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வலம் வந்த சுவாமி அம்பாளை மனமுருகி வழிபட்ட பக்தர்கள். சர்ச்சைக்குள்ளான வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். குடியரசுத் தலைவர் ஒப்புதலை அடுத்து அதிகாரப்பூர்வமாக சட்டமானது. டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பால் அமெரிக்காவில் இறக்குமதி பொருட்களின் விலை தாறுமாறாக அதிகரிக்கும் அபாயம். ஆடைகள், காலணிகள், மின்னணு சாதனங்கள் என பல்வேறு பொருட்களையும் வாங்க அங்காடிகளில் அலைமோதும் கூட்டம்.